4வது அத்தியாயம் 161வது வசனம். மேலும் வட்டி அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்க அதனை அவர்கள் வாங்கி கொண்டிருப்பதாலும் மக்களின் சொத்துக்களை தவறான முறையில் அவர்கள் விழுங்கி கொண்டிருப்பதாலும் முன்பு அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பல தூய்மையான நல்ல பொருள்களை அவர்கள் மீது நாம் தடை செய்து விட்டோம். இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க? வட்டி அவங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அவங்களுடைய சரீரத்துல வட்டி என்ன செய்யப்பட்டிருக்கு? தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு யூதர்களுடைய எல்லா பேங்குக்கும் யார் ஓனர்? பெரிய பெரிய பேங்குக்கு, வேர்ல்டு பேங்க்ல இருக்கட்டும், IMF இருக்கட்டும், இன்னைக்கு பெரிய பெரிய இந்த JP மோர்கனு, ராத்ஸ்டைல்டு, இவங்க எல்லாருமே யாரு? யூதர்கள் தான். கிறிஸ்தவர்களுக்கும் தடை தான் வட்டி, யூதர்களுக்கும் தடை தான். முதல்ல வட்டியை இவங்க எப்போ ஓபன் பண்ணி விடுறாங்க அப்படின்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதாவது பெரிய லெவல்ல கவர்மெண்ட் அளவுல வட்டி பாத்தீங்கன்னா சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, பேங்க் ஆஃப் இங்கிலாந்துன்னு சொல்லி முதல்ல பேங்க் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இது இல்லாம ஈசா நபி காலத்திலேயே அவங்க என்ன பண்ணி இருந்திருக்காங்க? வட்டியை அவங்க ஹலாலாக்கி வச்சிருந்தது. இது ஈசா நபி காலத்திலேயே இவங்களுடைய போக்கு அது இருந்தது. வட்டினா வெறும் வட்டினா கடன் கொடுத்து கடன் வாங்குறது மட்டும் வட்டின்னு நினைச்சுக்க கூடாது. ஹராமான முறையில அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்கிற இல்ல, இது எல்லாமே வட்டியில தான். புரியுதா? இப்ப இன்னைக்கு டாலருடைய மதிப்புன்னு சொல்லி சொல்றான். இது கடன் எதுவும் கொடுக்கறது இல்ல. என்னங்கிறான்? இந்த பேப்பருக்கு இவ்வளவு வேல்யூ, இந்த பேப்பருக்கு இவ்வளவு வேல்யூங்கிறான். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் இருக்கு. இப்ப இது எல்லாமே இந்த சூதாட்டம், இந்த சுரண்டுதல் இருக்குல்ல, மக்களுடைய பணம் தவறான முறையில சுரண்டது எல்லாமே வட்டியில வரும். வட்டியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குங்க. 1 2 இல்ல, ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு வட்டிங்கிறது. அதாவது சுருக்கமா சொல்ல போனா அடுத்தவன் உழைப்புல சாப்பிடுறது, இதுக்கு பேர் தான் வட்டி. அடுத்தவன் உழைப்புல கொள்ளையடிச்சு திங்கிறது, இதுக்கு பேர் தான் வட்டி. இதெல்லாம் வட்டியை பத்தி டீட்டெயிலா நம்ம வேற வேற சந்தர்ப்பங்கள்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பேசுவோம். மொத்தத்துல வட்டி அவங்க சரியத்துல எங்க தடை செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா யாத்திராகமம். இது மூசா நபிக்கு தரப்பட்ட புத்தகம். இது என்ன? இது தௌராத். அதுல அல்லாஹ் சொல்றான், உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல் அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். சிறுமைப்பட்டிருக்கிற ஒரு ஆள், ஒரு ஏழை ஒருத்தர், அவர் உங்ககிட்ட உங்ககிட்ட பணம் கடனா வாங்கினா நீங்க என்ன பண்ணக்கூடாது? அவங்க இடத்துல வட்டி வாங்க வேண்டாம். நல்லா தெளிவா சொல்றானா? இன்னைக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க. கடன் கொடுத்தா அவங்களை என்ன பண்ணி வச்சிருக்காங்க? அடிமைப்படுத்தி வைக்கிறாங்க. இப்ப வட்டி கொடுத்தா, இப்ப கடன் கொடுத்தா கடனை பத்தி மட்டும்தானே இவங்க பேசணும். வேர்ல்டு பேங்க் இருக்கட்டும், வேர்ல்டு IMF உடைய இது பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அவங்க ஒரு நாடு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நாடு வெளியில இருந்து பொருள் இறக்குமதி பண்ணணும்னு வச்சுக்கோ, டாலர்ல தான் பண்ண முடியும். நம்ம இந்தியாவுடைய கரன்சில வச்சு நம்ம என்ன வாங்க முடியாது? சவுதி அரேபியா கிட்ட பெட்ரோலும் வாங்க முடியாது. ஏன்னா இந்த நாட்டு பணம் அந்த நாட்டுல செல்லாது, அந்த நாட்டு பணம் இந்த நாட்டுல செல்லாது. அப்போ எல்லா நாட்டிலையும் செல்றதுக்குன்னு ஒரு பணம் இன்னைக்கு இருக்கு. எது? அமெரிக்கன் டாலர். இது யார் முடிவு பண்றான்? அமெரிக்கா முடிவு பண்றான். எதனால முடிவு பண்றான்? 2ஆம் உலக போர்ல ஹீரோஷிமா நாகசாக்கி மேல பாம்பு போட்டு, நான் தான் இந்த உலகத்துல சூப்பர் பவர், என்கிட்ட யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு அவனுடைய அந்த ஆதிக்கத்தை அவன் நிலைநிறுத்தி, இதை வச்சு IMF உருவாக்கி, வேர்ல்டு பேங்க் உருவாக்கி, என்னுடைய கரன்சி தான் வேர்ல்டு கரன்சியா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். சரியா? இப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுதான் இப்ப இந்தியா மாதிரியான நாடுகள்ல என்ன பண்ணுது? பிரிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆல்டர்னேட் சிஸ்டம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த உலகம் பூரா இருக்கிற ஒரு பேங்க் சிஸ்டம் இருக்கு. இப்ப இன்னைக்கு நீ அமேசான்ல பாத்தீங்கன்னா வெப்சைட் ஃபாரின் வெப்சைட் ஒன்று இருக்கும். அமேசான்ல 2 இருக்கும். ஒன்னு இந்தியன் அமேசான், இன்னொன்னு ஃபாரின் அமேசான். அந்த அமேசான்ல பாத்தீங்கன்னா டாலர்ல தான் நீ பே பண்ணணும். அது ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா டாலர்ல போட்டிருக்கும். அதே மாதிரி அலிபாபான்னு ஒரு வெப்சைட் இருக்கும், சைனீஸ். அதுல நீ சைனாவுடைய பணத்தை கொடுத்து நீ வாங்க முடியாது, இந்தியாவுடைய கரன்சி கொடுத்து வாங்க முடியாது. டாலரை கொடுத்துதான் அதுல இருந்து நீ என்ன பண்ண முடியும்? பொருள் வாங்க முடியும். அதனால வெளிநாட்டு டிராவல் பண்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? டாலர் கன்வெர்ட் பண்ணி மணி எக்ஸ்சேஞ்சில கொடுத்துட்டு போவாங்க. அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் எது? ஈசா நபி அந்த டேபிள்ல தள்ளி விட்டாங்களே, அந்த டேபிள் தான் இன்னைக்கு பேங்கா மாறி நிக்குது. அன்னைக்கு சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருந்தது இன்னைக்கு உலகளாவிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கு. இந்தியாவில வறுமை இருக்குதுன்னா அது காரணம் இந்த வட்டி தான். ஆப்பிரிக்கால வறுமை இருக்குதுன்னா அது காரணம் இந்த சுரண்டல் தான். புரியுதா? இன்னைக்கு உலகம் பூரா இந்த அநியாயம் நிரம்பி இருக்கு. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பசியில சாவறான் அப்படின்னா இந்த பேங்கர்ஸ்கள், இவர்களுடைய காரணம் தான். இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. வெறும் பேங்க், இந்த கோல்டு பாத்தீங்கன்னா டெய்லி ரேட்டு பிக்ஸ் பண்ணுவான். எவன் பிக்ஸ் பண்ணுவான்? அமெரிக்கன் டாலர் இன்னைக்கு ரேட் ஏறிடுச்சுன்னா கோல்டு ரேட் ஏற்றி விட்டுருவோம். டெய்லி ரேட் வரணுமா இல்ல? லண்டன்ல உட்காந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவானுங்க. 12 மணிக்கு என்னமோ ஒரு கணக்கு இருக்கு. மத்தியானம் 12 மணிக்கு அங்க லண்டன்ல டெய்லி ரேட் அனௌன்ஸ் பண்ணுவானுங்க. திடீர்னு தங்கம் விலை 100 ரூபாய் ஏறியது கிராமுக்கு. எப்படா ஏறிச்சு தெரியாது. ஏன் தெரியுமா ஏறி இருக்கும்? டாலர் ரேட். அவனுடைய காசு மதிப்புக்கு பொறுத்த வரைக்கும் தங்கம் ரேட் ஏறவே ஏறாது.
அவனுக்கு வந்து ஸ்டாண்டர்டா வச்சுட்டே இருப்பான். அப்ப தங்கம் ஏற ஏற டாலரும் ஏத்திட்டே இருப்பான். இந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறன்னுதான் இன்னைக்கு உலக நாடுகள்ல பெரும்பகுதி நாடுகள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 36 நாடுகள், இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி தான் பிரிக்ஸ் மாநாடு நடந்தது. அதுல வந்து அவங்க ஒரு பேங்கிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ இதெல்லாம் நிறைய விஷயம் வச்சுக்கோ, அந்த பேங்கிங் சிஸ்டத்துடைய விஷயம்லாம் நிறைய. அது இறுதி நூற்றாண்டு சப்ஜெக்ட்ல ஷைத்தானின் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுலயே நான் வந்து தனியா ஒரு இது பேசியிருப்பேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா கொஞ்சம் தெரியும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், தௌராத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கா, கடன் வாங்கக்கூடாது. என்னன்னு இருக்கு, உங்களுக்குள் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்தால் அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம், இப்படி இருக்குல்ல. இதுக்கு அவங்க என்ன ஐடியா பண்ணாங்க, எங்களுக்குள்னா மீனிங் என்ன, ஒரு யூதன் இன்னொரு யூதனுக்கு கொடுத்தாதான் வட்டி வாங்கக்கூடாது. இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், மனிதர்களுக்குள் அப்படின்னு. அப்ப உதாரணத்துக்கு புகாரி முஸ்லீம்ல எல்லாம் ஹதீஸ்கள் வரும், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய பொருளை திருடக்கூடாது, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய உயிரை வந்து எடுக்கக்கூடாது, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை வந்து ஏமாத்தக்கூடாது, இப்படி எல்லாம் இருக்கும். அப்ப முஸ்லீம் அல்லாதவன் எல்லாம் ஏமாத்தலாம், முஸ்லீம் அல்லாதவனை திருடலாம், முஸ்லீம் அல்லாதவனை கொலை செய்யலாம், இப்படியா மீனிங்கே கிடையாது. ஏன் அப்படின்னா அன்னைக்கு ஊர்ல இருந்தவங்க எல்லாரும் முஸ்லீம், அதனால ரசூலா என்ன பேசுனாங்க, நீங்க முஸ்லீம் இப்படி பண்ணாதீங்கன்னு. புரியுதா? அப்ப இந்த இடத்துல வந்து அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு அவங்க ஆலிம்களுக்கு நல்லா புரியும். ஆனா அவங்க என்ன எடுக்கிறாங்க, நாங்க வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், நாங்க வந்து யாரு, தேவனுடைய பிள்ளைகள், நாங்கெல்லாம் வந்து யாரு, அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், எங்களுக்கு வந்து தனி ஸ்டேட்டஸ் இருக்கு, இது சாதா மக்களுக்கு இது பொருந்தாது. அல்லாஹ் எந்த அளவுக்கு அது சொல்றான்னா, இந்த வட்டி விஷயத்துல எந்த அளவுக்கு அது வட்டி வருதுன்னு பாரு. பிறருடைய வஸ்திரத்தை, அதாவது அவங்க போட்டிருக்கிற அந்த சால்வைய ஈடாக வாங்கினால், ஒரு கடன் கொடுத்து அதுக்கு பதிலா நீ அந்த பெட்ஷீட் அவன்கிட்ட இருந்து வாங்கி இருந்தீங்கன்னா, பொழுது போகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. சாயந்தரம் ஆச்சுன்னா அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துரு, ஏன்னா நைட்டு குளிரும், அவன் போத்தி தூங்கணும், மறுபடியும் காலையில் வாங்கிட்டு வந்துரு. அல்லாஹ் சொல்றான், அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகின்ற வஸ்திரம், வேறு எதனாலே போர்த்தி படுத்துக் கொள்ளுவான். அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன், நான் இரக்கம் உள்ளவனாக இருக்கின்றேன். அல்லாஹ் என்ன சொல்றான், போர்வை அவனுக்கு சாயந்தரம் கடனா வாங்கியிருந்தாலும் அவன் பணம் திருப்பி வர வரைக்கும் நீ போர்வை வச்சுக்காத, சாயந்தரம் ஆச்சுன்னா கொடுத்துரு, யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவன் காலையில் கொடுத்துருட்டோம். இது மாதிரி பண்ணிக்கோ. இல்ல இதுக்கு எதிராக அவன் முறையிட்டா அப்படின்னா நான் அவனுக்கு செவி கொடுப்பேன், நான் அவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வேங்கிறான். இப்ப இந்த சின்ன விஷயத்த கூட அல்லாஹ் வந்து சகிச்சுக்க மாட்டேங்கிறான். அப்போ இவங்க எவ்வளவு பெரிய சுரண்டல்கள் இன்னைக்கு உலகத்துல வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போய் எவ்வளவு பெரிய அநியாயங்கள் இவங்க பண்ணுவாங்க. கேட்டா என்ன பண்ணுங்க, நாங்க ஜனநாயகத்தை நிலைநாட்டுறோம் பண்ணுங்க. ஜனநாயகம் இருக்கக்கூடிய நாடுகள்ல இவங்களுக்கு தேவைன்னா மன்னராட்சியை நிலைநிறுத்துவாங்க, மன்னராட்சி இருக்கிற நாட்டுல இவனுங்களுக்கு தேவைன்னா ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவாங்க. ஈரான்ல ஒரு மன்னர் இருந்தான், அவன் இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தான், அந்த மன்னருக்கு இவனுக்கு வக்காலத்து வாங்கினான். அங்க வந்து என்ன நடந்துச்சு, ஈரான்ல அங்க ஒரு புரட்சி ஏற்பட்டு ஜனநாயகம் வந்து அங்க வந்தது. அதை வந்து இவங்க என்ன பண்றானுங்க, எதிர்க்கிறானுங்க, இன்னி வரைக்கும் ஈரானும் எதிர்க்கிறானுங்க. அதே சவுதி அரேபியாவை நீங்க என்ன பண்றானுங்க, மன்னராட்சி இருக்கு சப்போர்ட் பண்றாங்க, மன்னராட்சி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இவனுங்களுக்கு நியாயம் தர்மங்கிறதே கிடையாது, அநியாயம் பிடிச்சவன். இதனாலதான் இன்னைக்கு வந்து இவங்களுக்கு எதிராக உலகமே திரும்பி நிக்குது. அல்லாஹ் என்னங்கிறான், இது மாதிரி நீங்க பண்றதுனால உங்களுடைய ஷரியத்தை நான் ரொம்ப ஹார்ட் ஆக்கிட்டேன். ஏன்னா இவங்களுக்கு, அதாவது அல்லாஹ் வந்து நமக்கு அனுமதிச்ச ஹலாலான பொருட்கள் ரொம்ப ஜாஸ்தி, அவங்களுக்கு ஹலாலான பொருட்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க வந்து என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு அல்லாஹ் முடிவு பண்றேன். அந்த காசுல கூத்தடிக்கிறது தானே, கூத்தடிக்கிறது கம்மி பண்றேன். அல்லாஹ் என்ன சொல்றேன், நகம் இருக்கிற ஒவ்வொன்றும் தடை. நகம் எதுக்கு இருக்கு, கோழிக்கு இருக்கு, இந்த பறவைகள் இருக்கு, காடை கௌதாரி, இதுக்கு எல்லாத்துக்கும் நகை இருக்கு. அப்ப நகை இருக்கிறது சாப்பிடக்கூடாது. ஆட்டுக்கு நகம் கிடையாது, பாதம் தான் இருக்கும், நகம் இருக்காது தனியா, இந்த குழம்பு தான் இருக்கும். மாட்டுக்கு இப்படிதான் இருக்கும், அது சாப்பிடலாம். ஆடு மாடு ஒட்டகம் சாப்பிடலாம், அதுக்கெல்லாம் நகம் கிடையாது. அதே மாதிரி அதுல எல்லாம் என்ன பண்ணிட்டான், கொழுப்பு தடை. கொழுப்பு போட்டாதான் பிரியாணி அந்த குழம்பு டேஸ்ட் வரும். அதுதான் ஆயிலுடைய வேலை வந்து அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தது. அப்ப அந்த இடத்துல வந்து அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அதை ஹராமாக்கிட்டான். மேலும் அவர்களில் நிராகரிப்பாளர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம். அல்லாஹ் சொல்றான், உலகில் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு உலகத்திலையும் அல்லாஹ் வேதனை தரப்போறான், மறுமையிலும் அவங்களுக்கு என்ன பரப்போறான், அல்லாஹ் வேதனை தரப்போறான். இப்ப அவங்க கொஞ்ச நாள் மட்டும் வரலாற்றுல எடுத்தீங்கன்னா, ஜெருசலத்துடைய வரலாறு எடுத்தீங்கன்னா, பனி இஸ்ராயல்களுடைய வரலாறு எடுத்தீங்கன்னா, இவங்க நல்லா இருந்த காலகட்டம் ரொம்ப கம்மி, இவங்க அடி வாங்கின காலகட்டம் தான் வரலாற்றுல ரொம்ப ஜாஸ்தி. ஃபிரௌன் கிட்ட 400 வருஷம் அடி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க, மூசா நபி வெளியே கூப்பிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பீரியட் தான். மூசா நபியில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமும் கொஞ்சம் அடி வாங்கி உத வாங்கி எல்லாம் இது பண்ணி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சது. அதுக்கப்புறம் வெறும் 100 வருஷம் தான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அடி விட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம்
உசைர் நபி காலத்துல இருந்து ஈசா நபி காலம் வரைக்கும் கொஞ்சம் அடி இல்லாம இருந்தாங்க. ஈசா நபி காலத்துக்கு அப்புறம் 2000 வருஷமா அடிதான். எங்க பார்த்தாலும் அடிதான், எவன் பார்த்தாலும் அடிதான். கிறிஸ்தவர்கள் இவங்களை துரத்தி வேட்டையாடினாங்க. கடைசியா ஹிட்லர் வரைக்கும் இவங்களுக்கு என்ன கிடைச்சது? மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் அல்லாஹ்வால் இவர்களுக்கு தரப்பட்டது. இப்போ தஜ்ஜாலுடைய சப்போர்ட் மூலமாவும் அமெரிக்காவுடைய சப்போர்ட் மூலமாவும் இன்னைக்கு வந்து அவங்க ஆட்டம் போடுறாங்க. மிகப்பெரிய, அதாவது இது உச்சகட்ட அழிவு. இப்ப வரக்கூடிய அழிவு அவங்களுக்கு எப்படிப்பட்டது இருக்கும்? ஃபைனல் அழிவா இருக்கும். நீ வந்து பாக்குற உலகமே இன்னைக்கு என்னவா இருக்கு? இஸ்ரேல வெறுத்து இருக்கு. இந்த மனசாட்சி இல்லாத அந்த மதவெறி பிடிச்ச சில பேர் இருக்கான். அவன் மட்டும்தான் முஸ்லிம் மேல வெறியா இருக்கான்ல. அந்த மாதிரி சில ஹார்டு கோர் இஸ்லாமிய வெறுப்பு வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் இப்ப என்ன பண்றாங்க? இஸ்ரேல வந்து ஆதரிக்கிறாங்க. லைட்டா மனசாட்சி இருக்கிற கூட ஒரு சாதாரண இந்து சகோதரர்கள், அவங்க RSSல இருந்தாலும் சரி, பிஜேபியில இருந்தாலும் சரி, இஸ்ரேல் பண்றது அநியாயம் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்றாங்க. அங்க மனசாட்சியே இல்லாம சிலது இருக்கும்ல, அந்த மாதிரியான குரூப் மட்டும் இப்ப என்ன பண்ணுது? இஸ்ரேல் பண்றது கரெக்ட்னு சொல்லு. சின்ன சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா உள்ள இருக்காங்க. ஒரு பூகம்பம் வந்து பில்டிங் உள்ள குழந்தைகள் மாட்டுறதுங்கிறது இயற்கை. அது வந்து புரிஞ்சுக்க முடியும். அது யார் கையிலும் இல்ல, தடுக்க முடியாது. ஆனா ஸ்கூல்ல மிசைல் போடுறான், அகதிகள் முகாம்ல போடுறான். டெய்லி 150 செத்துட்டே இருக்காங்க, அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். மனசாட்சியே கிடையாது. கேட்டா என்னங்கிறான்? புனித பூமி எங்களுக்கு தேவை, நாங்க கடவுளுடைய சேவகர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பெயர்ல இவங்க என்ன பண்றாங்க? அப்பாவி மக்களை கொல்றாங்க. அப்ப இது அல்லாஹ் சொல்றான், ஆனால் அவர்களில் அறிவுத்திறன் மிக்கவர்கள் மற்றும் இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் மீதும் உமக்கு முன்னர் இறக்கி அருளப்பட்ட அறிவுரைகளையும் நம்புகிறார்கள். இவ்வாறு நம்பிக்கை கொண்டு தொழுகையையும் ஜகாத்தையும் முறையாக பேணுபவர்கள், மேலும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்புபவர்கள் ஆகியோருக்கு அதிவிரைவில் மகத்தான கூலியை நாம் வழங்குவோம்.